கம்பேக் குறுகுமா எனக்கு தெரியல. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஜெயிக்கும் இந்த வருஷத்துல. சிஎஸ்கேக்காக. சிஎஸ்கே ஐ அக்செப்ட். எல்லாருமே அக்செப்ட். இந்த மஞ்சள் டிஷர்ட் போடுற எல்லாருமே அக்செப்ட். எனக்கு வந்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும்போது சிஎஸ்கேவோட மேட்சஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சேம் ஃபீலிங். தொடர்ந்து 4வது மேட்ச் தோக்குறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து எப்பவுமே நடந்ததே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய டிராபேக். எல்லா பெரிய பெரிய ஃபேன்ஸுக்கு பெரிய ஒரு ரொம்ப மன உளைச்சல் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க எல்லாருமே. ஆர்சிபி ப்ரோ, ஆர்சிபி வந்து கப் அடிச்சா மனசார வந்து சிஎஸ்கே ஃபேன் வந்து சந்தோஷமா எடுத்துக்கோ ப்ரோ. ஒரே ஒரு பிக் ஹிட்டர் சிவம் துபே சீக்கிரமே விக்கெட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு மொத்த பிரச்சனையும் தூக்கி சிவம் துபே மேலே போட்டால் யார் தான் அடிக்க முடியும் சொல்லுங்க. அஸ்வின் டூ சம்திங். ஏதோ டெஸ்ட் மேட்ச் பார்க்க வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக சிஎஸ்கே மேட்ச் பார்க்கறது டெஸ்ட் மேட்ச் பார்க்க வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. மெயின் ரீசன் பயப்படுறாங்க, பயம் வந்துச்சு, ப்ரெஷர். அதுதான் ரச்சின் கான்வே எல்லாம் அந்த தைரியமாக விளையாடி இருந்துச்சுன்னா அந்த பவர் பிளேலே வந்து ஒரு 50 ரன் எடுத்தாலும் சந்தோஷம் தான். ஆக்சுவலாக 80-100 எடுத்துருந்தோம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங் தான் நம்ம மிஸ் ஆகுது. ஹேடன், முரளி விஜய், ஹசி, ஸ்மித், மெக்குல்லம் எல்லாம் இருந்தால் அந்த டைமில் நம்ம பவர் பிளேயில் எவ்வளோ ரன் எடுத்திருந்தோம் தெரியும். ஸோ அந்த ஹார்ட் ஹீட்டிங் நம்ம மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக ருத்து இருந்தால் கூட, சப்போஸ் ருத்து கான்வே ஆடி இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக பவர் பிளேயில் கொஞ்சம் ரன் வந்திருக்கும். அவரும் வந்து போயிடுச்சு. அவர் இருக்கும்போது கூட அவர் அடம் பிடிச்சார் வர முடியாது அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்னு தெரியல, எதுக்குனால பயப்படுறாங்கன்னு தெரியல. அந்த பயம் எப்படி வந்துச்சு? முன்னாடி எல்லாம் சிஎஸ்கே பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க, இப்போ சிஎஸ்கே தான் பயந்துட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்து. ருத்துக்கு பதிலாக யாராச்சும் ஒரு ஹிட்டரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஹிட்டர் யார் இருக்காங்கன்னு தெரியல. நல்ல ஒரு ஹார்ட் ஹீட்டர், பூரான் மாதிரி, ஃபில்சால்ட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹீட்டர் கண்டிப்பாக தான். டூபே தான் அந்த ரோல் பண்ணியிருந்தாங்க. டூபே ஃபெயில் ஆயிடுச்சு. டூபேனால பண்ண முடியல. ஆக்சுவலாக ரச்சின் கூட பண்ணலாம், பட் அவர் ஒன் டே பிளேயரு. அவர் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லி தைரியமாக பண்ண, விக்கெட் போனாலும் பரவாயில்ல நீ அடிச்சிருன்னு அவர் தைரியம் கொடுத்தோன்னா சப்போஸ் அவன் பண்ணுவாங்க. இந்த யங் பிளேயர் ஆந்திரே வந்து அவர் இன்னும் சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னு. கரெக்ட். ஆந்திரே சித்தார்த் இருக்காங்க, வான்ஷ்பேதி இருக்காங்க, ஷேக் ரஷீத் இருக்காங்க. டெல்லி பிரீமியர் நிறைய லோக்கல் டொமஸ்டிக் ப்ரீமியம் லீக்லலாம் வின் ஆனப்போ கிரேன் ஷேர்னெல்லாம் டெல்லி பிரீமியர் தானே ஆயிடுச்சு. எப்படி அடிச்சிருந்தாங்க? சான்ஸ் கொடுத்து 2 சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த 3 ஹூடா, விஜய், இவங்க திரிபாதி எல்லாம் எடுத்துட்டு இந்த ஷேக் ரஷீத் இவங்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மன்ஷ்பேதி, ஆந்திரே சித்தார்த். இப்போ பிளே ஆஃப்ல என்னென்ன டீம்லாம் போகும்னு நினைக்கிறீங்க? டெல்லி, கொல்கத்தா, பஞ்சாப், லக்னோ. இப்போ இதுக்கப்புறம் வந்து கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சிஎஸ்கே? கொடுத்துருக்கோம். நம்ம 2010 கொடுத்துருக்கோம். 7 மேட்ச்சில் 5 மேட்ச் 6 மேட்ச் தோற்று நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அன்னைக்கு வந்து நம்மகிட்ட ஹிட்டர்ஸ் இருந்தாங்க. ஹேடன் இருந்தாங்க, விஜய் இருந்தாங்க, ஹசி இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த ஒரு லெவலுக்கு இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம இந்த கன்னடாவில் ஒரு படம் வந்துச்சு, என்ன படம் அது? கேஜிஎஃப் இல்லை, ஒரு சாமி கடவுள் படம் வந்துச்சு, காந்தாரா மாதிரி வெளியில் மேலே வந்தால் தான் உண்டு. அந்த மாதிரி யாராச்சும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அவங்களுக்கு. இல்லை கடவுள் தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ரீசனை கண்டிப்பாக வந்துடலாம். ஸோ ஃபைனலாக சிஎஸ்கே ஃபேனாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். 2008 சப்போர்ட் பண்ணி தான் இருக்கும். எனக்கு வந்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும்போது சிஎஸ்கேவோட மேட்சஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த இதில் எண்ணத்தில் தான் இருக்கும். சொல்லி கொடுங்க பாஸ் அவங்களுக்குலாம். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. கூட ட்ரிப்பாதிலாம் இதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கோம். ருத்துக்கு பதிலாக ஹிட்டரை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? யாராச்சும் ஒரு ஹிட்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ ருத்து என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹூடா ட்ரிப்பாதி தூக்கி வெளில பண்ணும் ப்ரோ. அவங்களும் தூக்கி போட்டு தான் ப்ரோ ஹிட்டர் வாங்கணும். ஹிட்டரே இல்ல ப்ரோ. 1 மேட்ச் 2 மேட்ச் ட்ரையல் பார்க்கலாம். 7 மேட்ச்மே ட்ரையல் பார்த்தா இன்டென்ட் இல்லைன்னா எங்க போறது ப்ரோ? இந்த சீசனுக்கு சிஎஸ்கே வாய்ப்பே இல்லை ப்ரோ. டீம் செட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து டீம் செட்டே ஆகல. இன்னமும் ஆகாது, வாய்ப்பே இல்லை. இப்போ தோனி கேப்டன்சின்னு வந்திருக்காங்க. இப்போ டீம் கோஆர்டினேட் பண்ணோம். அதான் ஒரு ஹோப்பாவே இருந்துச்சு. இப்போ போறவங்களுக்கு தோனி கேப்டன் பண்றாருன்னு சொல்றப்ப ஹோப்பா தான் இருந்துச்சு. அந்த ஹோப்ல தான் நாங்களும் வந்தோம். அதுக்கு டீம் லைனப் வேணும்ல ப்ரோ. லைனப்பே செட் ஆகலன்னா தோனியா யார் கேப்டன் பண்ணாலும் செட் ஆகாது. அது லைனப் கரெக்டா இருக்கணும்ல. அது சீசன் ஃபுல்லா செட் ஆகாது. இதுக்கப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ப்ரோ மெயினா வந்து சேப்பாக்ல ஹோம் கிரவுண்ட்ல தொடர்ந்து 4வது மேட்ச் தோக்குறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து எப்பவுமே நடந்ததே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய டிராபேக். எல்லா பெரிய பெரிய ஃபேன்ஸுக்கும் பெரிய ஒரு ரொம்ப மன உளைச்சல் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க எல்லாருமே. எல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ எங்க சிஎஸ்கே கம்பேக் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு தரலாம் சொல்லி ஒரு பார்வை ப்ரோ. அது வந்து அடுத்த ட்ரை தான். 7 மேட்ச் வந்து அன்சில் கம்போத் இறக்கிருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் பவுலிங் போட்டாரு. இன்னும் யங்ஸ்டர்ஸ் கொடுத்த சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். எதனால ரீசன்? என்ன ரீசன்? நீங்க மிஸ் ஆனது காரணம் என்ன ரீசன்? பேட்டிங் லைனப்பே இல்ல.
ஒரு லைன் அப் இருந்தா தானே அப்புறம் ஏதாவது பண்ண முடியும். சேம் ஃபீலிங் பேட்டிங் லைன் அப் இல்ல. யாருக்கு தெரியாது, அவங்க கிட்ட கேட்காதீங்க, உண்மையிலேயே தெரியாது. ஆமா தெரியாது. சொல்லுங்க. இல்ல தலைவர் தரிசனம் எதனா கொடுப்பாருன்னு பார்த்தோம், சூப்பரா கொடுத்தாரு. அவர்னாலையும் முடியல. அட்லீஸ்ட் இந்த டிக்கெட் ரேட்டுக்காக ஏதாவது 40,000 50,000 கொடுத்து எல்லாருமே வராங்க. எங்களுக்கு எப்படியும் ஆன்லைனில் கிடச்சிருச்சு. இப்போ கிடைக்காம நிறைய பேர் வந்து பே பண்ணி வாங்குறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணணும். இல்லை அவர் ரிட்டர்ன் ஆகாது, ஏதாவது ஒரு சேஞ்சஸாவது நடக்கும். பேட்டிங் லைன் எப்போ இல்லாமல் எதுவுமே இல்லாமல் என்ன அப்புறம் டீம் அது. இல்லை காலையில் எல்லாமே ஈவினிங் எல்லாமே ஒரு ஹோப்போட போனாங்க. தோனியோட கேப்டன்ஷிப்பில் வந்து மறுபடியும் பண்ணுறதுனால நாங்களும் அதே ஹோப்போட தான் வந்தோம். எங்கே வாணியம்படியிலேருந்து வந்தோம். வந்து ஒரு சேஞ்சஸும் நடக்கல. ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குது. யங் பிளேயர்ஸ்லாம் நிறைய வாய்ப்பு தரல அப்படி சொல்லி ஒரு பார்வை இருக்கு. அதனால தான் மிஸ் ஆச்சா அப்படின்னாலாம் சொல்ல முடியாது ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னாலே முடியல. யங்ஸ்டருக்கு கொடுத்து என்ன ப்ரோ ஆக போகுது? எக்ஸ்பீரியன்ஸ்னாலே முடியல ப்ரோ. அஸ்வின் அண்ணாலாம் நல்லா ஆடுவார் அப்படின்னு நினச்சி தான் சிஎஸ்கே வந்தோடனே வெரி எப்படி சொல்ல பழைய அஸ்வினை பார்க்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் அது இல்லை ப்ரோ. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஸோ இதுக்கப்புறம் தோனி இருக்கிறதுனால கேப்டன்ஷிப் பண்றதுனால கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா வர மேட்சஸ்ல? நம்புறோம் ப்ரோ. அது இருக்குமா இல்லையான்னு தெரியல, நம்புறோம். அவ்வளவுதான். லிஸ்ட்ல இப்போ பிளே ஆஃப்ல போகக்கூடிய டீம் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆர்சிபி ப்ரோ. ஆர்சிபி வந்து கப் அடிச்சாங்க. மனசார வந்து சிஎஸ்கே ஃபேன் வந்து சந்தோஷமா எடுத்துக்கோ ப்ரோ. ஏன்னா இவ்வளவு வருஷமா இது பண்றதுக்கு ஆர்சிபி கப் அடிச்சா மனசார வந்து சிஎஸ்கே ஃபேன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். 7 சென்னை உங்களோட இப்ப ஆர்சிபி வந்து டாப்ல இருக்காங்க. ஆக்சுவலா கார் யாரு ஓட்டிட்டு போறோம் ப்ரோ. சத்தியமா அண்டர் 90ல வந்து ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. அது எப்படி சொல்றது, ஒரு அரசியல் இருக்கு இந்த கிரிக்கெட்ல. அது வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய அரசியல் இருக்கு. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ள போகலாம், ஆனா முடியறது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா பழைய இதுல பாத்தீங்கன்னா அஸ்வின், டிகே, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் மட்டும் தான் உள்ள போக முடிச்சு. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உள்ள வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. இன்டென்டே இல்லை ப்ரோ. ஓப்பனர்ஸ் நல்லாவா இல்லை, மிடில் ஆர்டர்ஸும் நல்லா ஆடல. பேட்டிங் சுத்தமாக சரியில்லை ப்ரோ. பேட்டிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர் 10 ஓவர்ஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓப்பனர்ஸ் நல்லா ஆடி பவர் பிளேயில் நல்ல ஸ்கோர் வந்துச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இன்டென்ட் கொடுக்காம ஆடிட்டு இப்படியே விக்கெட்ஸ் லூஸ் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் இல்லாமல் இப்படியே தான் ப்ரோ இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து லிஸ்ட்ல டாப்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சிஎஸ்கே? அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாஸ்ட் இயருக்கு ஆர்சிபி கூட வந்து 7 மேட்ச் வந்து அதுக்கப்புறம் 7 மேட்ச் வின் பண்ணி பிளேயர் செலக்ட் ஆனாங்க. ஸோ அது விஷயம் கிடையாது. பட் நம்ம வந்து மெயின் ட்ராபேக்கே வந்து பேட்டிங் சரியில்லை. சுத்தமாக வந்து ப்ராப்பராகவே வந்து இது பண்ண மாட்டாங்க. பவர் பிளேயர் ஸ்கோர்ஸே வரவே மாட்டேங்குது. ஸோ அதுதான் பிக்கெஸ்ட் மைனஸ் நம்ம டீம்ல இப்போ இருக்கிற. ஈவினிங் எல்லாருமே ஒரு ஹோப்போட போனாங்க, தோனியோட கேப்டன்சியில கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ லாஸ்ட் தோனியோட அவுட் ஆகுறப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? இல்லை அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்தவங்க எல்லாம் டக்குன்னு போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ தோனி அவுட் ஆகும்போது லைக் எல்லா பிளேஸ் அவுட் ஆகும் மாதிரி தான் ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருக்கே தவிர்த்து இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பிளே ஆஃப்க்கு என்னென்ன டீம் போகும்னு நினைக்கிறீங்க? இந்த டீம் போனாலும் ஓகே தான். எனக்கு சிஎஸ்கே போனால் தான் ரொம்ப ஆசை. பட் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய ஆர்சிபி வந்து கப்படிக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, 17 வருஷம் அடிக்காமல் தான் இருந்தாங்க. ஸோ அடித்தா நல்ல விஷயம்தான். பட் தெரியல. ஒரே ஒரு பிக் ஹிட்டர் சிவம் துபே சீக்கிரமே விக்கெட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு மொத்த பிரச்சனையும் தூக்கி சிவம் துபே மேலே போட்டால் யார் தான் அடிக்க முடியும் சொல்லுங்க? பெஸ்ட் ஓப்பனர்ஸ்க்கு ரோல் என்னன்னா 5 ரவுண்ட் மேலே இறங்க விடவே கூடாது. லாஸ்ட் எல்லா மேட்ச் தோனி வந்து ஆடிட்டு இருக்காரு பார்க்குறீங்களா? சூப்பர். மிடில் ஆர்டரில் இன்னும் ஒரு ஆள் யாராவது ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு விக்கெட் போனோன்னா நெக்ஸ்ட் விக்கெட்டில் ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறமே ஸ்லோ ஆகிடும் ப்ரோ. அதுக்கு ஒன்றே ஒன்று ப்ரோ, அஸ்வின் டூ சம்திங். யாரை குறை சொல்லி மிடில் ஆர்டர் யார் மேலே ஒருத்தர் அப்படியே ப்ரெஷரை மாற்றி விட்டுட்டே இருக்காங்க. தோனி வரை கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தோனியோட கேப்டன்ஷிப்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த தடவை அடிச்சிருவோம்னு நினைச்சு தான் எல்லாமே ஹோப்போட போனாங்க. ஸோ எங்க மேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எப்போ எது கிளிக் ஆகும்னே சொல்ல முடியும். இப்போது மற்ற டீம்ஸ்லாம் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ். நம்ம டீமில் அப்படி கிடையாது. நம்ம டீமில் சரி எடுத்துட்டாங்க, இனிமேல் மிடில் ஆப்ஷன் வச்சு நம்ம யாரையும் மாற்ற முடியும். இருக்கிற டீம் வச்சு எவ்வளோ நம்ம விளையாட முடியுமோ எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அவ்வளோதான் பண்ணணும். இதுக்கப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கொடுக்கலாம் ப்ரோ. மேபி பாயிண்ட்ஸ் டேபிளில் வர முடியுமான்னு தெரியல. பட் கம்பேக் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். கோஆர்டினேஷனே எதுவுமே இல்லை. அவங்க அடிக்கிற ஷாட் எல்லாமே பயங்கரமாக போச்சு. இவங்க அடிக்கிறாங்க ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக வேஸ்ட் ப்ரோ. அடுத்த இதெல்லாம் ஆக்ஷன்லேயாச்சும் ஒழுங்காக எடுக்கணும், டீமை செலெக்ஷன் பண்ணணும். இந்த இதில் சுத்தமாக ஹோப்பே இல்லை.
இதுக்கப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ. யாருமே ஸ்டேபிளாகவே ஆட மாட்டாங்க ப்ரோ. விஜய் சங்கர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் அவர் மட்டும் தான் நின்னாரு. சரி, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடவே இல்லை, எல்லாமே வேஸ்ட் தான். இந்த மேட்ச்ல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு தரல, அதனால தான் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு. சொல்லுங்க. இல்லை, டீமில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்ட்ரே சித்தார்த்து, ஞானேஷ் பேடி, அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திரிபாட்டிக்கு பதிலாக வந்து ஆண்ட்ரே சித்தார்த்து யூஸ் பண்ணலாம், ஞானேஷ் பேடி யூஸ் பண்ணலாம். அவர் விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேன். விஜய் சங்கர் இன்னைக்கு ஆடினது அவரோட ஹோம் கிரவுண்ட் ஆடினால ஆட்டாரு. நெக்ஸ்ட்டு அவே மேட்சுங்கிறதுனால அங்கே எப்படி ஆடுவாருன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு இந்த இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ண பிளேயர்ஸை உட்கார வச்சுட்டு இந்த அன்கேப்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ஆட வைக்கலாம். அவங்கள ஆட வேஸ்ட் ப்ரோ, சுத்தமாக அடிக்கிறாங்க ப்ரோ. அஸ்வின் ஓவர்லாம் போயிடுச்சு ப்ரோ, சுத்தமாக போயிடுச்சு அஸ்வின் ஓவர்லாம். 3 ஸ்பின்னர் ட்ரீயோங்கிறது அதெல்லாம் விட்டுட்டு வெறும் ஒரே ஒரு ஸ்பின்னர் 100 அதை மட்டும் தான் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு பெஸ்ட். எப்படி சொல்கிறது, வருத்தமாக இருக்குது ப்ரோ, வேறு சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்தீங்க எல்லா மேட்சும் 4th ஓவர் அஸ்வின் கொடுத்து அடிக்கிறாங்கன்னு தெரியுது. பெஸ்ட் பவுலர் 100 வச்சுருக்காங்க. 100 அவங்க போடவே இல்லை 4th ஓவரில், 7th ஓவரில் கொண்டு வராங்க. டார்கெட் ஒன்றும் 200 இல்லை ப்ரோ, வெறும் 104 தான் அடிக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் பெஸ்ட் பவுலர் தான் அங்கே யூஸ் பண்ணணும். ருத்ராஜும் அந்த தப்பு தான் பண்ணாரு, தோனியும் அந்த தப்பு தான் பண்ணுறாரு. அது மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணாங்கன்னா போதும். இதுக்கப்புறம் பிளே ஆஃபும் கஷ்டம் தான். அப்படி இதுக்கப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கஷ்டம் ப்ரோ, பேட்டிங்கே இல்லை ப்ரோ, ஹிட்டரே இல்லை ப்ரோ. உண்மையாக சொல்லணும், யார் ப்ரோ இருந்த ஒரு ருத்ராஜுமே போயிட்டார் இன்ஜுரின்னு, அவ்வளோதான் முடிஞ்சு. பேட்டிங்கும் இருக்கு, ஆனால் அவ்வளோவா விளையாட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் விளையாண்டுருக்கலாம். பவுலிங்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நல்லா விளையாடுவாங்க சொன்னாங்க, பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ரன் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. அதுக்கு அவங்க ஸ்டேஜிங் போனால் வச்சு டைம் நிறையா கிடைக்கும்னு. சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அது தோனி கையில் தான் இருக்கு, அவர் பேட் பண்ணாதான். ஸோ தோனி அவுட் ஆன மொமெண்ட் எப்படி இருக்கு? அது அவுட் மாதிரியே எங்களுக்கு தெரியல, ஆனால் பேட் இன்வால்வ்னு சொன்னாங்க, ஆனால் அது எப்படி அவுட்டுன்னு தெரியல சார். இது எங்கள் இந்த பாயிண்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நல்ல ரன் ரேட்டும் கிடச்சிருக்கு. நெட் ரன் ரேட்டில் இப்போ நாங்கள் நல்ல பாயிண்ட் ஸ்டெப்பில் நல்லா புஷ் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சிஎஸ்கேனால. இல்லை ஒரு நான் நேற்று நைட்லேருந்தே இந்த தோனி கேப்டன்சி அதை ஹைப் பண்ணி விட்டாங்க. எல்லாருமே அதே எக்ஸ்பெக்டேஷன்லாம் தான் வந்தாங்க. ஆனால் அதே பழைய 5 மேட்சை ஆடின இன்டென்ட்லேயே அதே மாதிரி தான் ஆடி இருக்காங்க. உடனே வந்ததுக்கு நான் ஹாப்பி ப்ரோ. ரொம்ப இப்போ இதுக்கப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் கம்பேக் கொடுக்க இது கஷ்டம் ப்ரோ. ஆனால் பிளேயரை வந்து இருக்கிற பிளேயர்ஸை வந்து அவங்களோட இதை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் எப்படி இருந்தாலும் மெகா ஆக்ஷன் வரதுக்கு 3 to 4 years ஆகும். அதில் வந்து அடுத்து மினி ஆக்ஷன் வச்சு என்ன பிளேயர் இந்த கோர் டீம் செட் ஆகிடுச்சு ப்ரோ. 1-2 பிளேயர்ஸ் தான் மாற்ற முடியும். அது ஸ்கவுட் பண்ணி ஒரு நல்ல டீம் செட் பண்ணலாம் அவங்க. அதுக்கு வேணால் இந்த ரிமைனிங்களுக்கு 8 மேட்சஸ்க்கு ஆளுக்கு ரொட்டேஷனல் பேசிஸில் சான்ஸ் கொடுத்து எதாவது பண்ணலாம். இவங்க அந்த ஒரே டீமை செட் பண்ணி இது பண்ணுறதுனால தான் ப்ரோ ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு தரல அப்படின்றத ஒரு பார்வையாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, அது உண்மைதான் ப்ரோ. இன்றைக்கி தான் ஆண்ட்ரே சித்தார்த்து கூட இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அந்த எதுக்கு தேவையில்லாமல் தீபக் கூட அந்த இம்பாக்ட் அந்த ரோலை எதுக்கு வேஸ்ட் மாறுன்னு தெரியல. அவர் வந்தார், ஒரு 7 பால் ஆடினார், போயிட்டார். அதுக்கு வேற யாருக்காவது கொடுத்துருந்துருக்கலாம். அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து தெரியும் அவரோட ஆடின 3 மேட்சுமே ஒரு திரிபாதி பண்ண அளவு கூட அவர் பண்ணலை. அதான் ப்ரோ, ஏதாவது அவங்க ஸ்கவுட் பண்ணி மற்ற டீம் மாதிரி ஸ்கவுட் பண்ணி கண்டுபிடிச்சி இல்லை யங்ஸ்டர்ஸை கண்டுபிடிச்சாங்கன்னா கொஞ்சம் இது பண்ணலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் சீசன்ஸாவது ஏதாவது பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இது ஸ்டார்டிங்லேருந்தே ஆடிக்க வேண்டிய மேட்ச். ஒரு பவர் பிளேயில் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஆடல அவங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் பவர் பிளேயில் வந்து ஒரு ஹிட்டிங் சான்சஸ் வந்து இருந்தும் அவங்க ஆடலை. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கலீல் அகமது போட்ட பவுலிங்க்கும் அவங்க போகிற பவுலிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இது கேமராவில் பார்க்குறவங்க ஏதோ பூமர் மாதிரி பேச நினைப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து பவர் பிளேவை ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் என்ன இருந்தாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆல்வேஸ் சிஎஸ்கே தான். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் மேட்ச்சில் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு 8 மேட்ச் இருக்குது. இன்னும் 8 மேட்ச்சில் அட்லீஸ்ட் வந்து தோனியோட கேப்டன்சியில் நல்லா கொண்டு போனால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆகுது எனக்கு. அது இல்லாமல் 2 உருப்படாத ஜென்மங்க 2 இருக்குது. அது தூக்கி வெளியே போட்டுட்டு அந்த இடத்துல வந்து யார் அந்த ஹூடாவும் திரிபாதியும் தான் சரிங்களா. இது 2 தூக்கி வெளியே போட்டுட்டு ப்ராப்பரான ஒரு அந்த ஓப்பனிங் ஆடுற கான்வேயும் ஒரு அச்சினும் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்டேபிளான இந்த ஒரு 6 overs கொண்டு போனாலே மேபி இன்றைக்கி மேட்ச் வின் பண்ணுவாங்க தான் நினச்சோம். ஆக்சுவலாக எங்களுக்கு சேப்பாக்கில் எங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது நாங்கள் வந்து பார்க்குறது. பட் ஆனால் டிசப்பாயின்மெண்ட்டோட போகலை. இருந்தாலுமே வந்து ஒரு நான் என்ன நினச்சேன்னா ஒரு 6 overs முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு 10 overs வரைக்குமே கொண்டு போனாங்க. அது வரைக்குமே கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, மேபி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இவங்க நல்லா பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆகுது. சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தோனியோடைய கேப்டன்சி ஆஃப்டர் 2 to 3 years கழிச்சு தோனியோட கேப்டன்சி வருது அப்படின்னும் போது
அவர் கண்டிப்பாக அந்த நேமை கெடுத்துக்க விரும்ப மாட்டார். ஏன்னா ஒரு அன்கேப்டு பிளேயர் வந்து திடீர்னு ஒரு ருத்து வந்து வெளியே போனது என்ன ரீசன் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஹேண்ட் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது என்ன ரீசன் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட ட்ரெண்ட் ஆச்சு. பிரபுவும் ரஜினியும் வந்து இன்னொருத்தர் கையை உடச்சி அந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி. ஸோ வந்து இது என்ன ரீசன் தெரியும். பட் இருந்தாலும் இங்கே இந்த டிக்கெட்டுக்காக தான் தோனியை திருப்பி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து யோசிச்சு பாருங்களேன், 5 மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. 6 மேட்ச் ஆடி 5 மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா ஒருத்தவங்க வந்து ஆடுவாங்களான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் வந்து மேட்ச் பார்ப்பாங்களான்றது ஒரு டவுட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால். ஏன்னா ஆனால் இருந்தாலுமே அந்த தோனி வெறியர்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் கூட பாருங்க டிஷர்ட்டில் தோனி தான், எங்கே பார்த்தாலுமே தோனி தான் இருக்குது. அந்த ஒரு நேமுக்காக தான் எல்லாருமே வராங்க. பட் ஆனால் அவர் கொஞ்சம் பெட்டராக யோசிக்கலாம் இதுக்கப்புறமா. மேபி அவர் வந்து ஒரு இன்னைக்கு வந்து 8th ரவுண்டில் இறங்கினார் ஆக்சுவலாக சரிங்களா. 8th ரவுண்ட் கூட இல்லை ஆக்சுவலாக. நான் அதுக்கப்புறமா தான் இறங்கினார். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் முன்னாடி இன்னைக்கு வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட்லாம் அவர் நல்லா ஆடி இருக்காரு. அப்படிப்பட்ட 2011 வேர்ல்டு கப்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் யுவராஜ் சிங்கை வந்து நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி இவர் இறங்கி வந்து வின்னிங் ஷாட்லாம் அடித்து நம்மளை அந்த வேர்ல்டு கப்பை வந்து லிஃப்ட் பண்ண வச்சார். பட் அதே டைமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவருக்கு ஹிட்டிங் பவர் இருக்குது. ஏஜ் ஆச்சுன்னு இருந்தாலுமே ஹிட்டிங் பவர் இருக்குது. பார்த்தீங்களா இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. என்னதான் நம்ம வந்து அந்த டீம் கூட தோத்துருந்தாலும் ஆனால் அந்த டீமை வந்து கடைசியில் வந்து ஒரு கதிகலங்க வச்சு ஒரு மரண பயத்தை கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்க தோனி வந்து வெளியே வந்தார். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு ஹிட்டிங் பவர் இருக்கிற ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4th டவுனோ 5th டவுனோ இறங்கலாம். இந்த 2 விளங்காதவனை தூக்கி வெளியே போட்டுட்டு அவங்கள கூட கடைசியாக இறக்கிக்கலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னா ஏதோ டெஸ்ட் மேட்ச் பார்க்க வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக சிஎஸ்கே மேட்ச் பார்க்கறது டெஸ்ட் மேட்ச் பார்க்க வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. ஓகே ஸ்வெட் ஆகி நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணி உங்களுக்கே தெரியும் டிக்கெட் ரேஸ்லாம் வந்து நம்ம தங்க விலையோட ஈக்குவலாக போயிட்டு இருக்கு ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு வரோம். பட் அந்த பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. அஸ்வினோட ஓவர் எல்லாத்துக்குமே டிசப்பாயிண்ட். ஐயோ அவரை முதல்ல வெளியே பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல மதிஷாவை கொண்டாலும் பெட்டராக இருக்கணும். பத்திரானாவை எதுவும் சப்ஸ்டியூட் போடான்னு சுத்தமாக எனக்கு தெரியல. ஓப்பனிங் ஸ்பெல்லு வந்து கலியில் இருக்கும்போது பத்திரானாவும் நல்லா போட்டிருந்தாங்கன்னா மேபி 6 ஓவர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான். அஸ்வின் ஒரு ஓவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலாக இஸ் அ குட் பவுலர் ஓகேங்களா. பட் ஆனால் அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அஸ்வினுக்கும் தோனிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஓகேங்களா. அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றது ஒன்று இருக்குது. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா 8th ஓவரில் நூர் அகமதை கொண்டு வந்ததுக்கு அவரை மேபி ஒரு பவர் பிளேயில் கொண்டு வந்தால் அந்த விக்கெட் கொஞ்சம் ஏர்லியராக கிடச்சிருக்கும். அந்த ஏர்லியராக கிடச்சதுன்னா அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து எடுத்தோன்னே இறங்கி ஆடுறதுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் ஓகேங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் விழுதுன்னா கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும் யாருக்காக இருந்தாலுமே. ஸோ வந்து அந்த பயம் ஏன்னா ஈஸியாக 6-4ன்னு போன உடனே பேட்ஸ்மேனுக்கு வந்து இப்போ நானுமே ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்ஸ் வந்து என் பார்ட்னர் அவுட் ஆகிட்டாங்கன்னா எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகும், ஐயோ நம்ம அவுட் ஆகிடுவோமா அப்படின்ற மைண்ட் செட் வரும். என்ன நம்ம அடிக்கணும்னு தோணும் அவுட் ஆகிடும் மைண்ட் செட் வரும். ஸோ இயர்லி விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா சிஎஸ்கே மேபி வந்து கம்பேக் கொடுக்கலாமே. போயிடுச்சுங்க நல்லாவே பேட்டிங் மொத்தமாக போயிடுச்சுங்க. 100 வருமானு தெரியாமல் இருந்தவங்க இந்த இதில் 100 வந்தவொடனே ஸ்டேடியம் ஆக்சுவலி கத்திச்சுங்க. அப்போ ஓகே 100 வந்துருச்சு அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இட்ஸ் ஆக்சுவலி ஹார்ட். நம்ம டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்க இல்லைன்னு சொல்லலை. பட் அதுதான் 5 கப்பு வாங்கும்போது சந்தோஷப்பட்டோம்ல. 5 லாஸ் எடுத்துகிட்டு தான் ஆகணும். இந்த வாட்டி பிளே ஆஃப்ஸ் வந்து கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த எல்லா மேட்சும் ஜெயிச்சாலும் மற்ற டீம்ஸ் தோக்கணும். அப்போ தான் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் தான் வர முடியும். 5th 6th வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் 5-6 முடிச்சு வெளியே போனால் பரவாயில்ல. எனக்கு இந்த 8, 9, 10லேயே இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஏறினா எனக்கு இதுக்கப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? நான் தான் சொல்கிறேன்லங்க. இப்போதைக்கு நம்ம கம்பேக் என்ன தெரியுமா, அந்த 5-6 முடிக்கிறது தான். இல்லை தோனியோட கேப்டன்சி வந்திருக்கனால பிளேயர்ஸ் பூஸ்டப் ஆயிருக்காங்களா? நேற்று தாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. மைண்ட் செட் ஆக்சுவலி சேஞ்ச் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ பிளேயர்ஸ் மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்ட்டு நம்ம வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம் கான்வர்சேஷன்லையோ இல்லை மேனேஜ்மெண்ட் டெசிஷன்லையோ நம்ம இல்லை அதை நம்ம சொல்றதுக்கு. ஸோ அதனால மேபி பார்க்கலாம். 2 ஆல் இல்லை அதாவது தோனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவர் கேப்டன் ஃபர்ஸ்ட் கேம் 2-3 மேட்ச் பார்க்கலாம். ஆனால் நூர் அகமது நல்லா விளாட்னா, நெக்ஸ்ட் சிவம் துபி நல்லா விளாட்னா, 2 பேரும் நல்லா விளாட்னாங்க. இதுக்கப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இந்த வேறு கிடைக்கல. ஆனால் அப்படி சீசன்ல கொஞ்சம் கஷ்டம் தான். பட் டெஃபினெட்லி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் இன் தி நெக்ஸ்ட் சீசன். போன வருஷம் ஆர்சிபி இப்படி தான் வந்திருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் ஆர்சிபி கிரேட் கம்பேக் வந்துன்னு இப்போ ஆர்சிபி மாதிரி நடக்கலாம். சிஎஸ்கே அப்படி யோசனை நடக்கலாம். ஓகே நீங்க சொல்லுங்க மேம், உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துச்சு இந்த மேட்ச்? இல்ல நாங்க ஆக்சுவலி வந்து தோனி கேப்டன்சி ஐ மீன் லைக் he has taken over captaincy CSK ஓட கேப்டன்சி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க மேட்ச் this is the first match we are seeing the CSK ஓட மேட்ச் லைக் இது ஸ்டேடியம் வந்து
like previous matches we did not see. Dhonikkaga da vando, but it's okay. Like there's been a constant disappointment in this season. It's okay. Like maybe he's under like heavy pressure or like balance team la ella players odiyum balance agamanala I think he's under tremendous pressure. It's okay. Ella vaati ellarum win pannada mudiyadilla. You have to lose, you have to give a proper comeback. So we look forward. Playoff enna indha team povum nenikireenga? I think RCB, Delhi Capitals. Delhi Capitals சத்தியமா இந்த வருஷத்துல ஜெயிக்கும். ஏன் தெரியுமா? ஜெயிக்கும்டா. நம்ம வார்த்தை விட வேணாம். நம்ம டீம் வராது. நம்ம we not qualified. பட் மத்த டீம் எல்லாமே பெஸ்டா இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் கூட கம்பேக் கொடுப்பாங்க. நம்மள தவிர எல்லா டீமுமே கம்பேக் கொடுப்பாங்க. நம்மட்ட பிளேயர்ஸ் இல்ல. மூணு டீம் சன்ரைசர்ஸ் ஆயிட்டற பண்ணா. நோ சான்ஸ். இதுக்கு சான்ஸ் குறைவு. நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க பட் சான்ஸ் குறைவு. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் பக்காவா இருக்காங்க. நீங்களா எனக்கு என் பிடிச்ச டீம் ரெண்டாவது பிடிச்ச டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். சூப்பர். ஆனா நீங்க எதுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? 17 வருஷமே தம்பி இன்னும் நிக்கிறாரே. இந்த வருஷம் கப் ஜெயிப்பாங்க. பாசிபிலிட்டி 99.9% இருக்கு RCB. நீங்க RCB போ நேத்திக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்துறாங்க. ஒரு மேட்ச் தோத்தத வச்ச அப்ப 4 மேட்ச் தோத்துறமே 5ஆம் மேட்ச்ல மொந்தமே. நம்ம வர்றோம்ல எடிட்டிங் போடுறோம்ல கம்பேக் கொடுத்துறோம்னு. கம்பேக் குறுகுமா எனக்கு தெரியல. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஜெயிக்கும் இந்த வருஷத்துல. CSK காத. CSK I accept. எல்லாரும் அக்செப்ட். இந்த மஞ்சள் டி-ஷர்ட் போடுற எல்லாரும் அக்செப்ட். பட் பிகாஸ் நம்ம worry பண்ண தேவையில்லை. come back stronger next season. Yes. பிகாஸ் நீ ஒரு கப் ஜெயிச்சு பாத்தியா? போன வருஷம் ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி டீம் பாத்தியா அப்ப 2023 ல ஜெயிச்சிருக்க. பாத்தியா? ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஓ சூப்பர். பட் ஃபீலிங் பண்ண முடியல. ஒரு டீம் ஜெயிச்சு இந்த வருஷம் ஜெயிக்கும்ங்கற நம்பிக்கையில வந்தேன். பட் எனக்கு இந்த ஆக்சன் நடக்கும்போதே எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. CSK தேராது. முடிஞ்சிருச்சு. இனிமே கம்பேக் கொடுக்குற அளவுக்கு கேப்டன் பெஸ்டா வர்றதும் இந்த மாதிரியான ஒரு ஸ்குவாட் வர்றதும் சிரமம். ஏன்னா மத்த டீம்லாம் விழிச்சுக்கிட்டாங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டாங்க. நம்ம CSK கொடுக்குறோம், நம்மளும் பெஸ்டா பண்ணணும்னு நினைச்சு பெஸ்டா பண்ணிட்டாங்க. இது ரெண்டு வாட்டி நடந்துக்க. 2020 ல நடந்துக்க, 2022 ல நடந்துருக்கு. இந்த மாதிரி குவாலிஃபைட் ஆகாது. பட் அப்பலாம் கூட நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. இப்போ நல்லாவும் இல்ல சூப்பராவும் இல்ல. மேபி அசோசியேஷன் மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் இந்த 2026 ல ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. நியூ பிளேயர் நல்ல பிளேயர்ஸ் எடுக்கலாம். பட் ஆனா எடுத்து வச்சிட்டாங்க மத்த டீம் எல்லாமே. உடைக்கணுமே. இப்போ வந்து இதுல 3 வருஷம் ஒரு பெரிய ஏலம்னு ஒன்று வரும்ல, மெகா ஏலம். மெகா ஆக்ஷன் வந்தா தான் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இனிமே நம்ம டீமை கலைச்சாலும் பெரியசா பிளேயர்ஸ் நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியாது. ஜெயிக்கிறப்ப எல்லாத்தையும் எடுத்துச்சா ப்ரோ? நாங்க தோக்குறப்ப ஜெயிக்கிறப்ப மட்டும் கூட இருக்க ஃபேன்ஸ் இல்ல ப்ரோ. தோக்குறப்ப கூட இருக்க அதுதான் ப்ரோ லாயல் ஃபேன்ஸ். தயவு செஞ்சு ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ப்ரோ, தயவு செஞ்சு யாருமே ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் ப்ரோ, தயவு செஞ்சு டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க. சீரியஸா 43 வயசு ஆச்சு ப்ரோ. இந்த ஐபிஎல்ல அதிக சிக்ஸ் அடிச்சது டோனி தான் ப்ரோ. தயவு செஞ்சு ப்ரோ, தயவு செஞ்சு டோனி மட்டும் ஒரே நிமிஷம். ஒரு படத்துக்கு போறீங்க, தலை படத்துக்கு போறீங்க, தலைக்கு தானே கத்துவாங்க. ஏன்னா தலை அதுல வந்து மாசு. அதே மாதிரி தான் இங்க டோனி, CSKல டோனி மாசு. ஓகேவா ப்ரோ? ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து இங்க தவிர வேற எங்கேயுமே கப் அடிச்சது கிடையாது. வேற எந்த டோர்னமெண்ட் கப் அடிச்சது கிடையாது. இந்த 5 கப் அடிக்கிறதுக்கு ஸ்டீஃபன் ஃபிளமிங்கை விட அதிகமான காரணம் வந்து டோனி தான். டோனி கத்துறது, டோனிக்கு இது பண்றது தப்பே கிடையாது. ஒர்த் இருக்கு, அவன்கிட்ட சரக்கு இருக்கு, இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது காரணம் இருக்கு. இப்போ திரும்பி பாரு ப்ரோ, எத்தனை டோனி டி-ஷர்ட் இருக்குன்னு இருக்கா எங்கேயாச்சும்? என்ன ப்ரோ ப்ரோ, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து மேட்ச் பாத்துறீங்களா இல்லையா? 2010ல இருந்து மேட்ச் பாத்துறீங்களா இல்லையா? பாத்துறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. கண்டிப்பா கேப்டனா வின் பண்ணி குடுக்குறான்னு சொல்லுங்க. அடிச்சு குடுக்குறாரு, கப் அடிச்சு குடுக்குறான்னு சொல்லாதீங்க. 2018 மேட்ச் நீங்க பாத்தீங்களா இல்லையா? 2010ல கிங்ஸ் ராயல் பஞ்சாப் யாரு ப்ரோ உள்ள அடிச்சு ப்ரோ? உங்களுக்கு பாத்தீங்களா இல்லையா? யாரு குவாலிஃபை ஆறதுக்கு யாரு காரணம்? தோனி வந்து அடிச்சு இப்படி அடிப்பா பாத்துறீங்களா? ஆக்சுவலா பஞ்ச் பாத்தீங்க ப்ரோ. லைனா இருந்தாரு, பிராவோ இருந்தாங்க, எவ்வளவு பிளேயர்ஸ் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, ஒரே ஒரு நிமிஷம். அவர் மட்டும் ஒரே நிமிஷம் அதான் 11 பேர் ஆடுறாங்க நீங்க சொல்றீங்க. ஜெயிக்கிறப்ப டோனியை மட்டும் காரணம் இல்ல, தோக்குறப்ப மட்டும் ஏன் டோனியை காரணம் சொல்றீங்க? அங்க யாருமே சொல்லல. யாரு சொல்ல ப்ரோ? உங்க எல்லாரும் பார்த்தோம். உங்க ஃபேன்ஸ் தான் ப்ரோ கிரிக்கெட்டே தெரியாதவன் தான் டோனியை காரணம் சொல்லுவான். அப்ப சரியா? ஃபேன்ஸ் தான் தற்கொலை என்ன ப்ரோ? நான் தற்கொலை நான் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சா? இல்ல நீங்க தான சொல்றீங்க கிரிக்கெட் தெரியாதுன்னா கிரிக்கெட் தெரியாத டோனி ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு யாரு ப்ரோ? ப்ரோ உண்மையான கிரிக்கெட் ஃபேன் வந்து எந்த பிளேயருமே தப்பு சொல்ல மாட்டான். எந்த ஃபேனுமே தப்பு சொல்ல மாட்டான் ப்ரோ. உண்மையாலுமே சொல்லணும்னா இருக்கிற எல்லா ஃபேன்ஸை விட CSK ஃபேன்ஸ் தான் லாயல். ஏன்னா 2 வருஷம் டீம்ல இல்லாதப்பயே அப்பயும் CSKன்னு சொன்னவங்க, இப்பயும் CSK தான். ஜெயிக்கிறப்ப மட்டும் நான் ஒண்ணு மட்டும் தான் ப்ரோ சொல்றேன். ஜெயிக்கிறப்ப எல்லாத்துக்கும் இனிச்சுச்சுன்னா, இப்ப கசக்குச்சுன்னா ஏதுதான் ஆகணும். அதுதான் லாயலான CSK ஃபேன்ஸ். தயவு செஞ்சு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், டோனியை யாரும் தயவு செஞ்சு தப்பு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த மேட்ச் வந்து இந்த மாதிரிலாம் விளையாடி எப்பவுமே நான் பார்த்ததில்ல.
தோனி கேப்டனா வந்தாரு. நீங்க இந்த மேட்ச் ஜெயிக்க நினைச்சா எப்படின்னா அந்த இப்போ இந்த 2025ல இந்த சிஎஸ்கேவுடைய இதுவே இல்லை, ஃபார்ம் இருக்கிற மாதிரியே தெரியல. எல்லாமே மேக்ஸ் ஆட்டமே அவங்க 10 ஓவரில் அடிக்கிற ரன் இவங்க 20 ஓவருக்கு முக்குறாங்க வேணுட்டு. ஏதோ அடிக்க முடியாத மாதிரி தட்டி விடுறது எல்லா மேட்சுமே பாருங்க. நினைக்கிறேன். ஓகே ஆமா. இல்ல இப்போ எல்லாருமே தோனியோட கேப்டன்ஷிப் வந்தா நல்லா சரியாயிரும் அப்படி சொல்லி ஒரு இருந்துச்சு. ஆனா இப்போ தோனியோட கேப்டன்ஷிப்பும் வந்துருச்சு, ருத்ராஜை விட மோசமா போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இல்ல. ஏதோ உள்கூத்து நடக்குது, இது உள்கூத்து ஏதோ இருக்குது, அதுதான் உண்மை. ஆமா வேற ஒண்ணும் கிடையாது. பால் வச்சிருக்கீங்க. இது வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் எல்லாருக்கும் அடிச்சு விட்டாரு. அப்ப நமக்கு கையில கரெக்டா கேட்ச் வந்துச்சு. இது எங்க பிடிக்கிறதுக்குள்ள பாடப்பட்ட எல்லாம் ஓடி வந்து நம்மளே பிடிச்சி இது பண்றாங்க. ஆனா உண்மையிலே இந்த 2020 சிஎஸ்கே சத்தியமா ரொம்ப சிங்கத்தோடைய போட்டோ வச்சு அவங்க ஆடு மாதிரி எல்லா டீமுக்கும் காவு கொடுக்குறாங்க. வேற இதுதான் உண்மை. ஆமா இந்த நம்ம ஆர்சிபி இந்த 28ல நடந்த மேட்ச்ல அதுல தோத்ததுலேருந்தே எல்லா மேட்சும் ஃபினிஷ். அவ்வளவுதான். இந்த தடவை வேஸ்ட் தான் சிஎஸ்கே. நெக்ஸ்ட் டைம் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய மாத்தணும், கொஞ்சம் சின்சியரா விளையாடணும். இவங்க ஏதோ வராங்க கடமைக்கு விளையாடுற மாதிரி தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. டிக்கெட் செலவு பண்ணி வரோம், 20,000 30,000 அவ்வளவு செலவு பண்ணி வரோம். ஆனா எந்த பிரயோஜனமே இல்ல உண்மையிலே. நெக்ஸ்ட் டைம் யாரும் வராதீங்கன்னு சொல்லுவேன். அவர் லாஸ்ட் அடிச்சது. ஆமா ஆட்டம் முடிஞ்ச அப்புறம் எல்லாருக்கும் பால் இது பண்ண அதுல அடிச்சது. அதான் விளையாடி முடிஞ்ச பால் தான், அதுல இருந்து நமக்கு அடிச்சு. அவ்வளவுதான். இது ஒரு ஹாப்பி வந்ததுக்கு. மிஸ் ஆனது ஐ திங்க் கண்ணு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். Too much pressure on CSK to win, but still CSK தோத்தாலும் all of the whole stadiumமே வந்துக்கிட்டு we still supported, like even அவங்க ஒரு 1 run அடித்தாலும் like சிக்ஸர் அடிச்ச மாதிரி நாங்கள் எல்லாரும் கத்திட்டு இருந்தோம். So it's okay, some things happen, not everyone wins every time, so it's okay. Wishing CSK all the best for the next coming matches. ஸோ சிஎஸ்கேல வந்து தோனியோட கேப்டன்சி வந்து நல்லா நார்மல் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மிஸ் ஆனதுனால ருத்ராஜோட இது மோசமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு. அப்படி இல்லை, இட்ஸ் ஓகே. ரொம்ப மேட்சஸ்க்கு அப்புறம் இப்போ தான் கேப்டன்சி வந்திருக்கு. மேபி நெக்ஸ்ட் May 3rd மேட்ச்ல நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஐ திங்க் கம்பேக் இதுக்கப்புறம் அதான் கேட்கலான்னு இருந்தேன். இதுக்கப்புறம் கம்பேக் கூட வாய்ப்பு இருக்கா சிஎஸ்கே? கண்டிப்பாக இருக்கு. ஸோ பிளே ஆஃப்க்கு எந்தெந்த டீம் போகும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன்? Okay, maybe Mumbai. Okay. DC. So இப்போ டாப் ரேட்ல இருக்கக்கூடிய ஆர்சிபி கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா? ஓகே, கப் அடிச்சா நல்லது தான். சென்னை will always support for RCB. நாங்கள் எப்பவுமே அவங்கள டவுன்ஃபால் இப்படி ப்ரெஷர் இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தோனி சார் விளையாடினாரு. தோனி ஆளுங்க என்ன பண்ணாங்க, சோறு குத்தா போதும் சாப்பிட்றாங்க. என்ன சத்தியமா சோறு. போன வாரமா டோனி சார் தோத்துறாரு, இந்த வாரமா டோனி சார் தோத்துறாரு. சிஎஸ்கே தோக்கல. கொஞ்சம் வாரம் சிஎஸ்கே தோக்கல. இந்த எஸ்கார்டு கூட இருக்கிறாங்க பேரு தோக்க விட்டாங்க. சொன்னேன். நம்ம டோனி தான் பாவம்பா. அந்த கூட போரு 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 சிச்சி 5 பேர் ஆம்பளை இருக்குது. பஞ்சாப் 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 டஞ்சாப் இன்னைக்கு வந்து ரம்புனா கேகேஆர் மேட்ச் சிஎஸ்சி கேகேஆர் மேட்ச் என்ன பண்ணாம கேக்கு சாப்பிட்டுனே ஃபுட்பால் அடிச்சு அமுச்சிடுறாங்க. அது காலை அடிபட்டுச்சு டோனி சாருக்கு. டோனி சார் காலை அடிபட்டுது, அதான் இப்படி உட்காந்து அவுட் ஆயிடுச்சு. இவனு என்ன பண்ண கல்கட்டாவா என்னமோ ஒரு பட்டு 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 ஒரு ஓவர்ல முடிச்சிட்டாங்க. என்ன பண்றது? இதுக்கப்புறம் வர மேட்ச்ல வந்து சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அடுத்த மாசம் பாரு, அடுத்த வாரம் சென்னை பில்கோட்டுக்கோ சில்கோட்டுக்கோ கேட்கிற கேள்வி. சென்னைக்கும் பூனை பூனை
பூனை எங்க ஆடு சிங்கம் பூனை துண்டுறோம். சரி ஆர்சிபி கப் அடிக்க மாட்டேங்காதா? ஆர்சிபி அவங்களே வெத்தி சோறு மைக்கெல்லாம் வாயில விடாதீங்க. மைக்கெல்லாம் வாயில விட 3 உள்ளுச்சுலாம் விளையாவாது. 4-5 வீட்டும் உனக்கு அப்பா அப்படின்னா அப்போ சென்னை தான் கேட்கும். ஆர்சிபி கப் அடிக்குமா? அவனுங்க டீல இந்த கெஞ்சிராங்க சார். டோனி சார் சார் பாரு 5 பேர்லாம் அவனுங்க அழுகுறாங்க. விஜயா டோனியா வருவாரு பாக்கல இந்த வாரத்துல. சென்னை தானே கேட்கும். அவங்க ஆளுங்க வேஸ்ட். அதானா பேட்டிங் ஆர்டர்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஷேக் ரஷீத் இல்லைன்னா ஆயுஷ் மாத்திரை வந்து ட்ரையல்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல ஆண்ட்ரேஸ் தாக் 3 பேர்ல ஒரு யங் பிளேயராச்சும் இறக்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அஜித் விஜய் சங்கர் ஒரு மேட்ச் அவுட் பண்ணிட்டு இவங்க 3 பேர்ல ஒருத்தர் எடுங்க. அண்ட் அஸ்வின் அண்ணாக்கு பதிலா ஸ்ரேயஸ் கோபால். அவ்வளவுதான். போன மேட்ச் ஆர்சிபியோட இருக்கும்போது சென்னை சேப்பாக்கல வந்து 200 ரன் சேஸ் பண்ண முடியல சொன்னாங்க. இப்போ 100 கிட்ட தான் வந்துச்சு. இதே சேஸ் பண்ண முடியல. அதுதான் அதெல்லாம் விட்டுருங்கண்ணா. திருப்பி நெகட்டிவ் பக்கம் போனா நான் பாசிட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கேன். ஸோ நம்ம நம்பிக்கை வச்சுக்கலாம்ண்ணா. எனக்கு இன்னும் நம்பிக்கை நான் வந்து தோத்தாலும் கூட இங்க வந்து மேட்ச் பார்ப்பேன். தோனியோட கேப்டன்சி வந்து சரியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ அண்ணா இதே தான் தோனி சரியில்லை, தோனி வயசாயிடுச்சு நீங்க எல்லாருமே சொல்றீங்க. வயசாயி சொல்ல வரல. இப்போ கேப்டன்சி வந்து சரியா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க மிஸ் ஆனனால ருத்ராஜ் விட கொஞ்சம் மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை. ஐயோ இப்படிலாம் சொல்ல முடியாது. இப்படிலாம் ருத்ராஜே சொல்ல மாட்டாரு. நீங்க கேக்குறீங்க கேள்வி, இதெல்லாம் தவறு. பட் இருந்தாலுமே வின் ஆர் லூஸ் ஆல்வேஸ் எம்எஸ்டி, வின் ஆர் லூஸ் சிஎஸ்கே தான். கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அவ்வளவுதான். நான் தோத்தாலுமே ஜெயிச்சாலுமே இவங்களோட மேட்ச் பாப்பேன்னா, இல்ல ஃபைனல்ஸ் யார் போறாங்களோ அவங்களோட மேட்சும் பாப்பேனா. அவ்வளவுதான். பார்க்கலாம். ஆர்சிபி கப்படி வாய்ப்பு இருக்குமா? அத பத்தி எனக்கு பதில் இல்ல. இப்பதான் நடு சீசன் போயிட்டு இருக்கு. இல்ல நேத்து ஆர்சிபி டிசி மேட்ச் எல்லாரும் பாத்திருப்பீங்க. 12 ஓவர்ல 80 ரன்ஸ் இருந்த டிசி 17.5 ஓவர்ல மேட்சே முடிச்சு ஆர்சிபியை டாடா பை பை சின்ன சிபில அதான் சொல்லிட்டு போறாரு. ஏதோ ஒண்ணு அவர் பாட்டி தனியா சொல்லிட்டு போறாரு. இல்ல